திருநெல்வேலி திருச்செந்தூர் சாலை திருநெல்வேலி திருச்செந்தூர் சாலை என்னை திருநெல்வேலிக்கு வந்திருப்பதா நான் கேட்ட போது மக்கள் நடந்து போறதுக்கு தனி பாதை வேணும்னு சொன்னீங்க. அது பாதை வேலையும் நடந்துட்டு இருக்கு. லைட் கூட தாங்க எப்போ முடியும்? நான் தான் சொல்றேன், நெடுஞ்சாலைத்துறையும் பொதுப்பணித்துறையும் ஒப்பந்த காலத்திற்கு முன்னாலே ஒப்பந்தம் போடுவாங்க. ஒப்பந்தம் போட்டு விட்டு என்ன எப்பயாவது பணிகள் ஆரம்பிக்க விட்டாலோ இல்லை அதுக்கு முன்னாலேயோ நான் எங்களுடைய துறையினுடைய தலைமை பொறியாளர் நான் கேட்குற போது கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒப்பந்தம் போட்டுட்டார், பணிகள் ஒப்பந்த காலம்லாம் இருக்குது, இருந்தாலும் மைல் ஸ்டோன் எந்தெந்த மாதத்துல எப்பப்போ முடிப்பீங்க அப்படின்னா மைல் ஸ்டோன் எனக்கு வாங்கி கொடுங்கன்னு தான் சொல்லுவேன். அது மாதிரி தலைமை பொறியாளராக தனி அதிகாரியா இருக்கிற சந்திரசேகர் அவர்கள் இருக்கிற போதுதான் இந்த திருச்செந்தூர். ஆனால் நாங்கள் ஒப்பந்ததாரம் முன்னால் கட்டாயம் நாங்கள் முடிச்சிட்டோம். பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு கட்டாயம் முடிச்சிடுவோம். அதோட மட்டும் அதாவது தென்காசி 4 வழி சாலைன்றது உங்களுக்கே தெரியும். நான் வந்த ஒரு பாடம் எவ்வளவு அந்த பணிகள் விரைந்து நான் செஞ்சிருக்கிறது தெரியும். சட்டமன்றத்திலே நான் ஏற்கனவே புள்ளிவரத்தோட நான் குறிப்பிட்டிருக்கிறேன். ஒரு வரியை சொல்லிடுறேன். இப்பயே 17,000 கோடி ரூபாய் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் நெடுஞ்சாலைத்துறைக்கு ஒதுக்கியிருந்தாலும் கூட ஏறத்தாழ 13,000 கோடி ரூபாய் ஏற்கனவே சென்ற அரசாங்கம் அறிவிக்கப்பட்ட வேலைக்கு தான் மொத்த பணத்தை நான் செலவு பண்ணிருக்கிறத சட்டமன்றத்தில் ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறேன் நான். அதனால அதுக்கு பின்னால் தான் பல இடங்கள்ல தமிழ்நாட்டை பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா நில எடுப்பு எடுக்காமலேயே டெண்டர்லாம் விடப்பட்டு பணிகள்லாம் அப்படியே தொய்வா கிடக்கும். இன்னைக்கு காலையில கூட நான் கன்னியாகுமரி மாவட்டத்துல களியக்காவில இருந்து ஆரம்பித்து மார்த்தாண்ட அப்புறம் இரணியன் கிட்டத்தட்ட காலையிலேருந்து அந்த இதுதான் சாலைகள் பகுதி தான் நான் சுற்றி கொண்டே இருந்தேன். பல சாலைகள்லாம் குறுகிய சாலையாக இருக்குது. நில எடுப்பெல்லாம் எடுக்கணும். சட்டமன்ற உறுப்பினர்கள் கோரிக்கை சொன்னாங்க, விரிவுபடுத்துங்கன்னு. நான் அவங்ககிட்ட சொன்னேன், முதல்ல நில எடுப்பு எடுத்துட்டு போட தான் விரிவுபடுத்த முடியும். விரிவுபடுத்துறதுக்கு முன்னாலே டெண்டர்லாம் விட்ட முடியாது அப்படின்னு சொல்றோம். இந்த ஆட்சியை பொறுத்த அளவுக்கு 90% நில எடுப்பு எடுத்தால்தான் நாங்கள் டெண்டரே கோர்றோம். நாங்கள் ஒரு திட்டம் தயார் செய்த உடனேயே அதுக்கு பணம் அரசாங்கம் ஒதுக்கின உடனே அதை டெண்டர் வர பழக்கம் இந்த ஆட்சியில கிடையாது. சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறாங்க, அமைச்சர் இருக்கிறாங்க, நம்முடைய பேரவைத் தலைவர் இருக்கிறாங்க. இந்த ரோடை போடணும்னு சொன்னாக்கா மனுக்களை வாங்கி அதுக்கு திட்ட அறிக்கை தயார் பண்ணி டீட்டெயில் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் டிபிஆர் எல்லாம் தயார் பண்ண பிற்பாடு அரசாங்கத்துல பணத்துக்கு பைனான்ஸுக்கு ஒதுக்கினாலும் கூட நிலத்தை கையகப்படுத்த பின்பு தான் நாங்கள் டெண்டர் வர்ற மொழியா நிலம் கையகப்படுத்தாமல் டெண்டர் வர்ற பழக்கம் இந்த ஆட்சியில் இல்லை. ஆனாலும் எடுக்கிற வேலையை நாங்கள் விரைந்து முடிப்பதற்கு அதுதான் உதவியா இருக்குது. 13 ஆண்டு காலம் 12 ஆண்டு காலம் இப்படியெல்லாம் பல பணிகள் தமிழ்நாட்டில் நின்று கடந்திருந்தது. உதாரணத்துக்கு நான் ஒன்று சொல்லணும்னு சொன்னா, ஈசிஆர் ரோடு, சென்னையில ஈசிஆர் ரோடு கிழக்கு கடற்கரை சாலை, புகழ்பெற்ற சாலை. 2009 அண்ணன் கலைஞர் முதலமைச்சராக இருக்கிற பொழுது அந்த அறிவித்தார்கள், இது விரிவுபடுத்தணும். ஏன்னா மாமல்லபுரத்துக்கு போறவருடைய எண்ணிக்கை என்பது நிறைய எண்ணிக்கை. ஏன்னா சென்னை விரிவாக்கம் செய்யணும்னா அந்த பக்கம் தான் விரிவாக்கம் செய்ய முடியும். ஆனாலும் கூட நிறைவேற்பு எடுக்கணும்னு 9 கோடி ரூபாய் பணத்தை ஒதுக்கி அறிவிச்சாரு 2009. அதுக்கு போனா அப்படியே கிடப்பிலே கிடந்தது. இப்ப இந்த பொறுப்பு ஆட்சிக்கு இந்த ஆட்சி பொறுப்பேற்ற உடனே நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக நான் பொறுப்பேற்றோன்னா முதலமைச்சர் சொன்ன ஒரே வார்த்தை, முதல்ல ஈசிஆரோட விரிவுபடுத்துங்கன்னாரு. நான் பயில் எடுத்து பார்த்தாக்கா கோப்புகள் அப்படியே தூங்கி கிடந்தது. நில எடுக்கிற பணியே நடக்காத கிடந்தது. ஆனா ஜியோ தான் இருந்தது. அதுக்கு பின்னால் இப்ப நான் அதுக்கு 1100 கோடி ரூபாய், ஏறத்தாழ 990 கோடி ரூபாய்க்கு இப்ப ஆர்ஏசி ரிவர்ஸ்மெண்ட் போட்டு இப்ப முதலமைச்சர் அவர்கள் பணம் ஒதுக்கி இருக்கிறார். 9 கோடி எங்க, 1090 கோடி எங்க? ஏன்னா நில மதிப்புலாம் ஏறிடும். எப்பயுமே நிலங்கள் வருஷத்துக்கு வருஷம் ஏறிடும். இப்போ அந்த பணிகளை வேகமா நில எடுக்கிற பணி ஒரு பக்கம் பண்ணிங்கன்னு டெண்டர் விட்டு அந்த பணிகளை விரைந்து இப்ப நாங்க அதை செஞ்சுட்டு இருக்கிறோம். இப்படிதான் தமிழ்நாட்டுல பல பணிகள் எல்லாம் தொய்வா இருக்குது. அந்த அடிப்படையில் தான் நீங்க சொல்ற தென்காசி பணிகள் கூட தொய்வு அடைஞ்சதை ஒரு முறைக்கு 2 முறை நானே நேரடியாக ஆய்வுக் கூட்டம் நடத்தி, இன்னும் சொல்ல போனா அந்த பகுதிக்கு நானே இன்ஸ்பெக்ஷன் பண்ணேன். அந்த பணிகள் ஒரு பக்கம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. நீங்க கேட்கலாம், நானே பதில் ஒன்று சொல்றேன். திருநெல்வேலி புறவழிச்சாலை எவ்வளவு நாள் பிரச்சனை இருந்தது சொல்றேன். திருநெல்வேலி புறவழிச்சாலை எவ்வளவு நாளா இருந்தது? இப்ப அதுக்கு பின்னால் நான் அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அதுக்கு இப்ப ஒரே பகுதியா போய் எப்போ ஒண்ணு சொல்றோம், நிதிநிலையில எப்ப போனாலும் சரி ஒரு குறிப்பிட்ட அளவுல டக்குன்னு கேட்டாதான் நிதிநிலையில கூட பணம் தருவாங்க. ஒரு ஹியூஜா போய் கட்டின நிதியில கூட இவ்வளவு பணம் எங்க இப்படி செலவு பண்ணதுன்னு சொல்லுவாங்க. இப்ப நான் வந்த உடனே திருநெல்வேலி நில எடுப்பு கூட 3 பகுதியா ஆக்கினேன். நான்
முதல் பகுதி, 2ஆம் பகுதி, 3ஆம் பகுதின்னு ஆக்கிட்டு நில எடுப்புக்கு கோப்புகள் அனுப்புனா அதுக்கு கோப்புகள் வந்து இப்ப நில ஒதுக்கி கொடுத்தாங்க. இப்ப முதல் பகுதி வந்து நில எடுக்கிற பணி ஏறத்தாழ 90% பணிகளை முடிச்சுட்டோம். அதை முடிச்ச உடனே இந்த வருஷம் அதுக்கு டெண்டர் போறப்பட்ட இந்த புறவழிச்சாலையை நாங்க ஆரம்பிச்சிருவோம். அடுத்த கட்டத்து புறவழிச்சாலைக்கு வந்து நில எடுக்கிற பணியை தொடக்க இருக்கிறோம். அதுதான் சொல்றேன். அந்த தாழையுத்தா அந்த பகுதி தான். அதான் அது 3 பகுதி ஆக்கி நாங்க எடுக்கிறோம். நீங்க நல்லா தெளிவான நிருபர் எனக்கு தெரியும். கப்பலூர் அந்த சுங்கச்சாவடி என்பது மாநில சுங்கச்சாவடி அல்ல, எங்களுடைய சாலையும் கிடையாது. ஏற்கனவே பல முறை நாங்க வந்து ஏற்கனவே வந்து கடிதம் கொடுத்துட்டோம். நாங்க மாண்புமிகு ஒன்றிய அரசாங்கத்தின் அமைச்சர் நிதின் கட்கரி கிட்ட நேரடியாக நானே கொடுத்து நானே பல முறை நான் பேசிட்டேன். அது நகர பகுதியில முதல்ல இருக்குது, அது தள்ளியாவது போடுங்க. அதன் மூலமாக பல பேர் வந்து உங்களுக்கு சங்கடத்துக்கு ஆளாகிறாங்க, சஃபர் ஆகுறாங்க அப்படின்னு தொடர்ந்து கடிதம் கொடுத்தாச்சு. ஏற்கனவே அவர்களே சொன்னார்கள் குறிப்பிட்ட இடத்திற்கு இடையில பாடக்கூடாதுன்னாங்க. ஆனா அது குறிப்பிட்ட இடத்துக்கு முன்னாடியே இருக்குது. அதையும் சுட்டி காட்டி கடிதம் எழுதி கொண்டிருக்கிறோம். ஏற்கனவே வந்து போராட்டம் என்ற அடிப்படையில சட்டமன்றம் நடக்கிற போது ஒரு போராட்டம் நடத்தினார்கள். அதையும் கவனத்தில் எடுத்துக்கொண்டு அந்த சம்பந்தப்பட்ட அந்த ஆர்வக்கிட்ட கூட்டு பேசணும். மீண்டும் நாங்க ஒன்றிய அரசாங்கத்துக்கு தொடர்ந்து கடிதம் எழுதி அது உடனே வந்து இந்த சுங்கச்சாவடியை வந்து நீங்க மறுபரிசீலனை செய்யணும் அப்படின்னு அது ஒண்ணு இருக்குது. தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு பீரியடு முடிஞ்ச பல சுங்கச்சாவடிலாம் இருக்குது. அவங்களாம் பீரியடெல்லாம் முடிஞ்சிச்சு. அப்படியே தொடர்ந்து நீங்க மெயின்டெனன்ஸுக்காக வாங்குறத பத்தி இல்லை, ஏற்கனவே மூலதனம் செய்யப்பட்ட அடிப்படையில் அப்படியே தொடர்ந்து நீங்க அதே ரேட் வாங்கினுக்கிறீங்க. அதுவும் தவறு. அந்த பீரியடு முடிஞ்சிட்ட பாடு நீங்க வந்து நீங்க குறைந்த கட்டணம் மெயின்டெனன்ஸுக்கு எப்படியும் பண்ணணும், அதுக்கு தான் நீங்க வாங்கணும்னு அதுவும் தொடர்ந்து கடிதம் எழுதி கொண்டிருக்கிறோம். திடீர்னு கேட்டா சொல்ல முடியாது. ஆனா இப்படி ஏறத்தாழ எனக்கு தெரிந்து 30க்கும் மேற்பட்ட சுங்கச்சாவடிகள் அப்படிலாம் இருக்கு பல இடங்கள். ஆமா, தேசிய நெடுஞ்சாலைகள் அவங்க வந்து குறிப்பிட்ட அளவுக்கு, அதாவது வந்து இன்னும் சொன்னா குறிப்பா 4 பத்தி நான் எழுதியிருக்கிறேன். குறிப்பா 4 எழுதியிருக்கிறேன் நானே கடிதம். 4 வந்து உனக்கு பாத்தீங்கன்னா வந்து பரநூறுன்னு ஒரு இடம் இருக்குது அங்க. அதே போன்று நம்முடைய கிருஷ்ணகிரி 2, 3வது ஸ்ரீபெரும்புதூர் இருக்குது அங்க 3, இப்படி இருங்காட்டுக்கோட்டை. அது மாதிரி 4 இடங்கள்ல வந்து பீரியட் எல்லாம் முடிஞ்சு போச்சு. அதை குறிப்பிட்டே எழுதியிருக்கிறேன் நான். இவைகள்லாம் வந்து நீங்க வந்து வித்ட்ரா பண்ணணும், அப்படி நீங்க வாங்கினா குறைந்த கட்டணம் தான் வாங்கணும் அப்படின்னு கொடுத்து எழுதுறோம். நாங்கள் ஒன்றிய அரசாங்கத்துக்கு கடிதம் எழுத முடியுமோ ஒழிய நாங்கள் என்ன பண்ண முடியும் யோசிச்சு பாருங்க. தொடர்ந்து வலியுறுத்துறோம், சட்டமன்றத்துல பேசுறோம், நேரடியாக கொண்டு கொடுக்குறோம். இதெல்லாம் ஒன்றிய அரசாங்கத்தோட அமைச்சர்கள் வருவாங்க, அவங்க கொஞ்சம் கடுமையா கேளுங்க. இல்லைங்க, அது என்னால கரெக்டா நான் சொல்லணும்னாக்கா அது சம்மந்தப்பட்ட நமது கிடையாது. அது நான் திரும்ப சொல்லிட்டேன், அதனுடைய பட்டியல் சேட்டை கிடையாது. நான் அடுத்த முறை வரும்போது நான் என்னன்னு கேட்கணும்னு சொல்றேன். மேலப்பாளைய மக்கள் வந்து மேலப்பாளையம் லைன் வந்து இருக்கு. அதான் தொழில்நுட்ப அழகுக்கு அது போயிருக்குது. அது வந்து அவங்க என்ன சொல்றாங்க அட்வைஸ் பண்றாங்க, அது மாதிரி அந்த பாலம் அமைக்கப்படும்.